முருகன்கிற கடவுள் யாருன்னு நிறைய பேத்துக்கு தெரியாது, சில பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். கிட்டத்தட்ட இது பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு வரலாறு. இதுதான் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி உலகின் மனித இனம் தோன்றிய ஒரு இடம். நம் முன்னோர்களான தமிழ் இனத்தை ஆட்சி செய்த முதல் அரசன் தான் இந்த முருக கடவுள். சிவனின் வம்சம் வழியாக வந்த தமிழ் அரசன் அப்படிங்கிறனால தான் அனைத்து நூல்களிலுமே அவரை சிவனின் மகன் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அவர் ஆட்சி செய்த இந்த நாடு தான் குமரிக்கண்டம். அங்கு வாழ்ந்த மக்கள் தான் தமிழ் இனம். அவர்கள் பேசிய மொழி தான் தமிழ். அந்த நாட்டோட கொடி தான் சேவல் கொடி. அந்த நாட்டோட தேசிய பறவை தான் மயில். அந்த மக்கள் படித்த கல்வி தான் அட்டமா சித்தி. இப்போ சைவ சித்தாந்தம் எனப்படுகிற ஆசீவக நெறி. அவர்கள் பின்பற்றிய சமயம்தான் இன்றைக்கி அனைத்து சமயங்களும் உருவாகிறதுக்கு ஆதாரமாக இருக்கிற ஆசீவக சமயம். அவர்கள் வணங்கிய கடவுள் தான் தென்னாடுடைய சிவன். உலகத்தில் முதல் எப்படி ஒரு மக்களை ஒன்றிணைத்து ஒரு நாடை ஆட்சி செய்யணும்னு கற்றுக் கொடுத்தது முருகன் தான். அதனால தான் போருக்கு அடையாளமான வேல் அவர் கையில் இருக்குது. ஒரு நாட்டை ஆட்சி செய்தார் அப்படிங்கிற அடையாளமாக தான் சேவல் கொடி அவர் கையில் இருக்குது. அந்த கண்டம் இயற்கை சீற்றத்தால் அழியிற காலகட்டத்தில் தான் நம்மளை ஆட்சி செய்துட்டு இருந்தார். அந்த நாடு நீரில் மூழ்கி மிச்சமீது தமிழர்களை இலங்கையிலும் தமிழ்நாட்டிலையும் குடியமர்த்தினார். அதை தான் ஒரு தமிழ் கவிஞர் தன்னோட பாட்டில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஆதி தமிழன் ஆண்டவனானான், மீதி தமிழன் அடிமைகளானான் அப்படின்னு. ஆதி தமிழர்கள் அனைவருக்குமே அட்டமா சித்திங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். சிவனின் வம்சாவளியை வந்த முருகருக்கு அது ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த ரகசியங்களை தான் முருகர் தனது சீடர்களான அகத்தியர், போகர் போன்ற சித்தர்களுக்கு வம்சாவளியாக கொடுத்துட்டு போயிருக்காரு. படைக்கப்பட்ட எதுவுமே அழிக்கப்படுறதில்லை, அழிக்கப்பட்ட எதுவுமே திரும்ப படைக்கப்படுறதும் இல்லை. அவரோட ஆறா இன்னும் இந்த பூமியில் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதை பற்றியான வீடியோ இன்னும் நிறையா என்னோடய சேனலில் போடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.